நடந்தா குழந்தை உங்களை மாதிரியே உங்களை ஜாடையில இருக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. அதனை எப்படியாச்சும் கழட்டி விட்டுருங்க, நான் வேணா வரேன். இங்க எழுதியிருக்கான். என்ன கதை என்ன கதை? அமைதியா இருக்கே நெத்தாட்டம். கழுத்துக்கு போட்டு கொண்டுணுமா அப்படிதான் படிச்சான். அதெல்லாம் படிக்கும் போது கழுத்துக்கு போட்டு கொண்டுணுமாச்சு அப்பலாம் படிச்சான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் அவங்க மதன் திவ்யா. மதன் இல்லாத போதே தெரிஞ்சிருக்கும் மதன் வந்து நான் ஏதோ சம்பவம் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுதான் கைஸ், மதனை வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம தமிழில் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து யாரோ ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒரு பையன் எனக்கு வந்து ஏதோ கிஃப்ட் கொடுத்துருக்கான், ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துருக்கான். அது வந்து நான் மதன் கண் முன்னாடி வச்சுட்டு அதை பார்த்துட்டு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ பிளாக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக மதன் வந்து மேலே ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், நான் ரூமில் தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இப்போது எனக்கு ஒரு பாய் வந்து ப்ரெசன்ட் கொடுத்த மாதிரி நான் வந்து அதை ரெடி பண்ணணும், நான் தான் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்காக திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். நீ பாருங்கள், கிஃப்ட் பேப்பர், அந்த மேலே ஒரு க்ரீட்டிங் கார்டு விட்டுவாங்களா அது இல்லை, அதனால ஸோ இதை வச்சு அதை மேலே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு கிஃப்ட்டுக்கு இதுதான் இந்த கிஃப்ட்டு, இதுதான் இந்த லெட்டர். ஓகேவா, வாங்க ரெடி பண்ணுவோம் இப்போ. ஓகே, இது எப்படி போகும்னு தெரில, பார்க்கலாம். இது உள்ள என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நான் இப்போ காட்ட மாட்டேன், ஏன்னா நான் இப்போ காமிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து வீடியோ போய் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் இது உள்ள என்ன இருக்குது, ஆக்சுவலாக இதில் ஒரு கிஃப்ட் இருக்குது, ஆனால் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஐயோ, டேப் எடுக்க மறந்துட்டுனே, ஒரு நிமிஷம். ஏதோ இருக்குது, இந்த டேப் வச்சு மேனேஜ் பண்ணிப்போம். இந்த டேப் போடும். நிறைய எழுதி வச்சுருக்கேன். இதில் என்ன எழுதி வச்சிருக்கேன் அப்படின்றது இதையும் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவன் மேலே இருக்கான். ஸோ அவன் கீழே வரதுக்குள்ளே நம்ம கேமரா வேறு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வாங்க அந்த வேலைக்கு பார்க்கலாமா, வாங்க. ஓகே கைஸ், கேமரா செட் பண்ணியாச்சு. மைக் எங்கே ஒன்று வச்சுருக்கேன், அப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த கிஃப்ட்டை வந்து அருண் தான் எடுத்து வந்து கொடுப்பான். ஸோ எப்படி போகுது அப்படின்றத பாருங்கள். திஸ் இஸ் த கோ வித் த ஃப்ளோ கைஸ், நாட் அ ஸ்கிரிப்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஸ்கிரிப்ட் கிடையாது. என்னோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க, எங்களோட ஃபேமிலி ஒருத்தவங்க இந்த ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கமெண்ட் வந்து நான் கீழே டேக்மே உங்களுக்கு பண்ணுறேன், இல்லைனா அந்த கமெண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா. அவன் மேலே ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, நான் கிச்சனில் போய் வேலை பார்க்க போகிறேன். ஸோ கோ வித் த ஃப்ளோ தான், இது ஸ்கிரிப்ட் கிடையாது கைஸ். மறுபடியும் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் அ ஸ்கிரிப்ட், திஸ் இஸ் ட்ரூ. ஓகேவா. இது வந்து அவன் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அவனோட ரியாக்ஷன் பார்த்து நீங்களே தெரிஞ்சிருவீங்க இது வந்து ஸ்கிரிப்டா இல்லை ட்ரூவா அப்படின்றது. ஓகேவா. ஓகே, வாங்க இப்போ பிளாக்குள்ளே போகலாம். நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன், அது எப்போ வருவான்னு தெரியாது.
10 minutes later. என்னப்பா gift யாருக்கு உங்களுக்கு ஒருத்தவங்க கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டு போனாரு நான் மறந்துட்டேன். அப்படியா நீங்க வெளில போயிருக்கீங்களா? சரி அங்க போய் அப்புறம் பார்த்துக்கலாம் திரும்ப வை அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்க கட்டில வைக்கிறேன். சரி எங்க வை அது வேற வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இருக்கா ம். வெயிட்டா இருக்கிறதுக்கு gift வேற எனக்கு தெரியல ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போனான். பையனா ஆ. சரி பாப்போம் இந்த வேலையை முடிச்சு வாலியோ உள்ள வா. இல்லையா இந்த போன் சார்ஜர் போடு. என்னடா இவ்வளவு நேரம் நிம்மதியா இருந்தாலே இங்க யாருக்கும் கொடுக்க முடியும். என்ன அவசியமா பஞ்சாயத்து நீ என்ன பண்ற? ஏன்னா எண்ணெய் வடிகட்டிட்டு இருக்க. அப்பளம் சுட்டாங்க சூடா எடுத்து ஊத்துறியா? எப்படி ஊத்துவாங்க நான் அறிவு கிட்டவள ஆளுக்கு அதனாலதான் கேட்கிறேன். எத்த வச்சு கொடுங்க எட்ல பேசுங்க காஃபி காஃபிமா கப் எடுத்துக்கோ மாடியில வந்து ஏறுறேன். கப்பில இருந்து பிளேட் போங்க ஏன் தனியா போங்க அது மேல எட்டி பார்க்கணும். கீழே விழுந்து வந்துட்டு நான் நாளை அவமானப்படலாம். எனக்கு தேவையில்லாத வேலை. என்னடி இது? ஏதோ gift ஆ யாரோ கொடுத்தாங்க அருண்ட்ட அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே திவ்யா, மை அழகு ராணி, லவ் யூ திவ்யா, திஸ் இஸ் யுவர் லவ் ராம். யாரு என்னது யாரு ராம்? யாரு தெரியலடா தெரியாம எப்படி வந்திருக்கும் gift ஹால்ல? அருண்ட்ட கொடுத்துருக்காங்க அவன் இப்பதான் கொடுக்குறான் அத நானே இன்னும் பார்க்கல என்னன்னு பார்க்கணும் I love you திவ்யா, you are only my special person. என்ன இங்கிலீஷ்ல நிறைய எழுதியிருக்கு திவ்யா. மதனை விட்டுட்டு வந்துரு, நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஏன்னா தமிழில் வேற எழுதியிருக்கு, இங்கிலீஷில் வேற எழுதியிருக்கு. இப்படிக்கு ராம். என்னடி இது? இவ்வளோ பெரிய பேரா எழுதியிருக்கு. மதனை விட்டுட்டு வந்துரு, ராம் நான் உனக்கு இருக்கேன், அது இது நீ நானும் எழுதியிருக்கு. யார் இது ஃபர்ஸ்ட் கொடுத்தது உனக்கு? தெரியலடா அருண்ட்ட கொடுத்துருக்காங்க யாரோ கொடுக்க சொல்லி அவன் இப்பதான் கொண்டு வந்து கொடுத்தா வேடா நான் அப்புறமா நம்புற மாதிரி இல்லையே. ராம் யாரு? சத்தியமா அவன் தான் இப்ப எடுத்துட்டு வந்து கொடுத்தான். நம்ம அன்னைக்கு ஃபேஷன் ஷோ போனோம்ல அன்னைக்கு யாரோ பார்த்துட்டு அவன்கிட்ட கொடுத்துருப்பாங்க போல. அது அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை ஏய் யாரா கொடுத்தா?
ஒரு பையன். ஒரு பையன்? எந்த பையன்? ஒரு பையன் அழகான இதெல்லாம் உன்னை எதுக்கு படிக்க வச்சுங்க? வா படிக்க வச்சீங்களா? படிக்க இதுல ஐ வச்சு லவ் யூ திவ்யான்னு போட்டுருக்க, அங்கேயே செருப்பு கழட்டி அடிக்க மாட்டியா? ஐயா நான் கார் இப்படி குடிச்சிருந்தேன் ப்ரோ, இந்த அவங்கள்ட்ட இது கொடுத்துருங்க ப்ரோ. அப்படி வர பின்னாடி ஒரு வண்டி ஆர்ன் அடிச்சுக்கிட்டு இருந்தான். என்னது ப்ரோ அப்படின்னு. கிஃப்ட் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, நான் பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னா. சரி ஐயான்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கி போய் வச்சுட்டேன். ஃபேன்ஸா இருந்தாலும் ஐ லவ் யூ மதனை விட்டுட்டு வந்துடலாம். இதுல இது என்ன இவ்வளவு ஒரு பேராவே எழுதி வச்சிருக்காங்களே ஒரு இங்கிலீஷ்ல. என்னன்னு எனக்கே புரியவே இல்லை. நான் இன்னும் அதை பார்க்கவே இல்லை. அவன் தான் எத்தனை வந்து கொடுத்தான். நான் என்னடா பண்ணேன்? சிரிச்சுக்கிட்டே வர கொடுத்தான் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்? கூச்சமே என்னையா அது? நான் கார் பின்னாடி ஒருத்தன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், கார் ஓடிக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே வந்து அப்படியே கொடுத்தா கூட கிஃப்ட பிரிச்சு அதுல உள்ள பொருளை மட்டும் எடுத்துட்டு இதெல்லாம் தூக்கி போட்டு வர வேண்டியதானே? ஒரு கிஃப்ட்ங்கிறது எப்படி சொல்றது? அது எனக்கு வந்து கிஃப்ட். அவன் எப்படி பிரிச்சு தூக்கி போடுவான்? உனக்கு வந்து கிஃப்ட் அது. சரியான சைக்கோ. யார் ராம்? ஆமா நான் தான் 10 பேர் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ராம் என்ன 3 படம் ராம்? ஏ பைத்தியம். ஆமா 3 படம் ராம். எனக்கு ராம் நான் ஆக்சுவலி இவங்க நினைப்பு உங்களுக்கு. யா ஆஃப் கோர்ஸ் யூ நோ யாருன்னு கேட்டு இருக்கேன். திவ்யா வெறுப்பேத்தாத. யார் கொடுத்தாங்க? ஃபேன் தானே சொல்லி கொடுத்தாங்க. ஃபேன் இதுல மென்ஷன் பண்ணவே இல்லையே. அங்க பாருங்க ஃபேன். எங்க ஃபேன் இருக்கு? இதுல ஃபேன் மேல தான் இருக்கு. ஃபேன் நான் படிக்காத கூமுட்டு நினைச்சேன். நான் அந்த அளவுக்கு கூட என்ன ஜெயக்குமாரி படிக்க வைக்காமலாம் இல்ல. ஃபேன் ஃபேன் அது LOVE லவ். அது ஃபேன் FUN தான் ஃபேன். FUN அது ஃபேன். அது அது புரியல பண்ணிட்டு FAN தான் ஃபேன். வேற சொல்றேன் பண்ணிட்டு இருக்கேன். ஜெயக்குமாரி போட்டு நான் தான் சொல்றேன்ல LOVE. என்னல பல்ல போட்டுட்டு இருக்க? யார் தான் ராம்? ஏய் எனக்கு தெரியாதுன்ற சவுண்ட் எடுப்போம்னே. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் கிஃப்ட் கொடுத்தா கூட சரிங்களா? என்ன சொல்றீங்க? அட்வான்ஸ் தீபாவளி கிஃப்ட்னா என்ன உள்ள ட்ரெஸ்ஸா இருக்கு? தீபாவளிக்கு கொடுத்துருக்கீங்க. வெயிட்டா இருக்குல்ல? குடு குடிச்சு பாப்பா. ஹாப்பி பர்த்டே சி ஹாப்பி பர்த்டே தீபாவளி மை அழகு ராணி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா லவ் யூ டி திவ்யா திஸ் இஸ் யுவர் gift. அப்புறம் ஃபேன் ராம். ஃபேன் ராம் அழகா எழுதி இருக்காங்க. ஃபேன் ராம் இங்க படிங்க பாப்பா. நீங்க படி சத்தமா படி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி மை அழகு ராணி லவ் யூ திவ்யா திஸ் இஸ் ஃபார் யூ லவ் ராம். this is your this is your love ராம். ஃபேன் ராம். போனா எனக்கு என்ன படிக்க இல்ல? LOVE லவ் தெரியுமே எனக்கு. இதுல என்ன ஒரு பேரவே எழுதி வச்சிருக்கான்? இதெல்லாம் படிச்சையா? இதெல்லாம் படிச்சியா? அது என்னன்னு தெரியல. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. டியர் டியர் டியர்லாம் எழுதிருக்காங்க. ஃபேன் சொல்லிட்டு என்னடா டியர்ல பார்க்கவே இல்ல. ஐயோ குதுகல மாதிரி குடுத்துற கும்மி அடிக்குறாங்க. சத்தியமா நான் பார்க்கவே இல்ல. டியர்னா என்ன தெரியுமா? என்ன வந்த டியர்னா என்ன தெரியுமா? டார்லிங் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு அவரு. பாவம் மனசு வந்து ஃபீல் பண்ணி எழுதிருக்காரு. ஃபேஷன் ஷோக்கு நான் வாக் பண்றதுதான் பார்க்க வந்தேன். ஆமா அதுக்கு நான் பண்ணேன். ஏன் அது கொடுத்தானப்பா? என் கையில கொடுத்தானா? அதான் நான் என் கையால வாங்குனா. நீனும் வெட்கமே கூச்சமே இல்ல. என்ன அவன் ஃபேன் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு பொண்ணு வந்து இந்த மதன் மாமா அப்படின்னு நான் வந்து இந்த ஜி உங்களுக்கு மதன் மாமான்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லி கொடுத்துச்சுன்னு சொன்னா என்னது அப்படின்னு பாப்பீங்கல்ல? பாப்பீங்களா மாட்டீங்களா? என்னது இதெல்லாம்? ஐயா அது கிட்டியா என்னையா இப்படி பேசுறாரு? சுத்த நான்சென்ஸ் தரமா இரு படிப்போம். இப்பொழுது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்டா இருக்கும். திஸ் இஸ் ஃபார் யுவர் கிஃப்ட். மை கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் ஓப்பன் வீட்ல தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். படிச்சு பார்க்க சொல்றாங்க. தனியா படிச்சு பாருங்க. மதன் இருக்கப்ப படிக்காதீங்க. இந்த கிஃப்ட மதன் இருக்கும்போது ஓபன் பண்ணாதீங்க. மதன் இருக்கும்போது ஓபன் பண்ணாதீங்கன்னா அப்ப என்ன திவ்யா? எங்க ஆயா சத்தியமா இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீங்க இந்த உலகத்திலே ரொம்ப 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 அழகா இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. என்ன நீங்கெல்லாம் படத்துல நடிக்கலையா? ஓ இந்த அளவுக்கு அழகா இருந்தா படத்துல சேர்த்துக்க மாட்டாங்களோ? இருக்கிற எல்லா ஹீரோயினையும் தோத்துருவான். சத்தியமா அவனுக்கு கண்ணு தெரியல நினைக்கிறேன். வேற இது இது வந்து என்னன்னா அடுத்து ஏதோ சொல்லியிருக்கானே, எனக்கு வரப்போற பொண்டாட்டி உங்களை மாதிரியே உங்க நேம்ல உங்க ஹைட்ல உங்க குரல்ல இருக்கணும். என்ன ரசிச்சு எழுதிருக்கான். உங்க குரல்ல இருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்படுறான். இந்த மாதிரி நான் எழுதுனதே இல்லையே. கவிதைலாம் வர உனக்காவது இப்படி வருமா? கடல் கடந்து வருவேன். என் கண்ணீர் இருந்தாலும் உன் கண்ணீர் இருந்தாலும் நான் தொடப்பெண்லாம் எழுதி வச்சிருக்கான். மதன் எல்லாம் கழட்டி விட்டுருங்கன்னு சொல்லி எழுதிருந்தான் லாஸ்ட்ல தமிழ்ல நான் பார்த்தேன். பைத்தியக்காரா நான் என்ன
இன்னும் படிக்கவே இல்லைன்ற அவன் தானே படிக்கிறான் கேளேன். எப்ப நீ வெட்டுறது கொடுக்கும்போது என்ன பேசுறேன் நானே இப்பதான் படிக்கிறேன். அவனே இப்பதான் நாங்க இப்பதான் பாக்குறோமே. அவன் வாங்கி அப்படியே வச்சிருந்திருக்கான். எத்தனை வீட்டுல உள்ள வச்சிருந்திருக்கான். இது வந்து இப்போதைக்கு இந்த தீபாவளி கிஃப்ட், அடுத்து பொங்கலுக்கு பெரிய கிஃப்டா நானே வந்து நேர்ல உங்களை பார்த்து தரேன். கும்மி அடிக்கிறானே பார்த்து தரேன். உங்க கண்ணு 1000 கதை பேசுது. அதுல என்கிட்ட சொன்ன கதை காதல் கதை மட்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். காதல் கதை மட்டும்தான். பார்க்க வர செஞ்சியா நீ? இப்ப என்ன எழுதிருக்கான் அவன்? என்கிட்ட பேசுறது காதல் கதை. அவங்க யதார்த்தமா அப்படி இப்படி பாத்துருப்பாங்க. அதுல அவன் பாத்துருப்பான். எழுதி வச்சிருக்கான். ஏண்டா அங்க 1000 ஆம்பளைங்க உட்காந்துருந்தாங்க. 1000 ஆம்பளைன்னா நான் பாக்குறேன் 1000 பொம்பளை உட்காந்துருந்தாங்க. 1000 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. ஒரு குழந்தை தூக்கி கூட கொஞ்சம் நானே நீங்க போற இருக்கிற 100 வீடியோலயும் மொத்த லைக் என்னோட லைக் தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். என்னோட முதல் இதயமே உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். எல்லாருக்கும் முதல் இதயம் வேற, செகண்ட் இதயம் வேற. ஃபர்ஸ்ட் லைக் போடுவாங்கல்ல முதல் இதயம். ராம் யாரு சத்தியமா எனக்கு தெரியாது சாமி. நீ தான் அவனை பாத்திருக்கியே? நான் எங்க பார்த்தேன்? அவன் தான் எழுதிருக்கானே. குறுக்கு மாதிரி பேசினா மூஞ்சி கொஞ்சம் ஒச்சிடுவேன். பாத்திருக்கியே? நான் பாக்குறேன். ஊர்ல இருக்க எல்லாரையும் நான் பாத்து நிக்கிறேன். எல்லாரும் எனக்கு கொடுத்தாலும் நான் படிப்பேன் வச்சுக்குவேன். அப்புறம் இன்னொரு எழுதிருக்காரு. நான் வந்து பார்க்கலனாக்க இத பாருங்க. நான் கையால என் கையால வாங்கவே இல்ல. சப்போஸ் எனக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் நடந்தா குழந்தை உங்களை மாதிரியே உங்களை ஜாடையில இருக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா வந்து பொண்ணு என்னோட தெய்வம் மாதிரி நான் பாத்துப்பேன். ப்ளீஸ் பிளெஸிங் மீ அப்படின்னு போட்டிருக்கான். அப்புறம் நிறைய எல்லாம் எழுதி வச்சிருக்கான் வேற. எனக்கு இதுக்கு சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்ல. எப்படி திவ்யா உனக்கு தெரியாம இருக்கும்? இன்னொன்னு இதுதான் அல்டிமேட் சாய்ஸ். இது கோவப்படாதீங்க. அதுல எழுதிருக்கு நான் படிக்கிறேன். நீங்களும் கோவப்படாதீங்க. நான் எழுதிருக்கேன். மதனை எப்படியாச்சும் கழட்டி விட்டுருங்க. நான் வேணா வரேன். உங்கள்கிட்ட நான் பேசுறேன். நீங்க பிடிச்சிருந்தா லவ் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நைட்ல மதனை கல்லை தூக்கி போட்டு கொன்றுங்களாம். ஓ நைட்ல கல்லை தூக்கி போட்டு கொல்ற அளவுக்கு உனக்கு ஒரு ஃபேன்ஸ்? மதனை வந்து கல்லை தூக்கி போட்டு கொல்ற அளவுக்கு உனக்கு ஒரு ஃபேன்ஸ்னா அப்ப நீ என்ன பண்ணிருக்க? பேரு என்னமோ என்னோட பேரு வந்து முழு நேம் ராம் கிடையாது. என் பேர் வேற. நான் உங்களை நேர்ல பார்த்து உங்க கண்ணை பார்த்து என் நேம் சொல்றேன் எல்லாத்தையும். அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணாலும் பண்ணுவேன். நீங்க அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுருக்கான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது இப்படிக்கு அவன் தான் இப்படிக்கு ராம் எழுதி வச்சிருக்கான். திவ்யா வா திவ்யா. என்ன திவ்யா கோவப்படாதீங்க. எனக்கு என்ன மீனிங் திவ்யா? வெறி வருது திவ்யா. நான் படிக்க வேண்டியது என்னோட படிச்சு சொல்லிட்டேன். சொல்லு திவ்யா. சொல்லு திவ்யா. சத்தியமா எனக்கு இங்க பாருங்க. அவர் வந்தாரு, ரெண்டா கொடுத்தாரு. நான் வந்தேன், இங்க வந்தேன், வந்து படிச்சேன். சொல்ல நீ தான் கூட உட்கார்ந்திருந்தேன். ஆமா யாரு? அப்போ வெளில போயிட்டேன். அப்ப நீ என்ன வேலை பார்த்த? வீடியோ எடுத்துட்டேன். ராம பாத்திருக்கியாமே? அவன் எழுதிருக்கானே, இங்க அழகா எழுதிருக்கானே முத்து முத்தா. ஹேண்ட் ரைட்டிங் கூட கேவலமா இல்ல, அப்படியே முத்து முத்தா எழுதிருக்கானே. அசிங்கமா வரும். எப்படி அசிங்கமா வரும்? வேற ஏதாவது அசிங்கமா வரும்னு நான் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கவங்களை பார்த்து நிற்கத்தான் என் வேலை. நான் கண்ணால பேசுறேன். வாங்கிட்டே எனக்கு கண்ணால பேசவே தெரியாது. இதுல அவன்கிட்ட நான் கண்ணால பேசுறேன். நக்கானே இது வேற நம்புறியா நீ? அவன் ஏதோ நம்ம குடும்பத்துல கூப்பிட்டு குட்டிய குழப்பம் எழுதி வச்சிருக்கான்டா. தயவு செய்து நம்பாதடா. இதெல்லாம் ஃபேக்கா இருக்க போதுடா. எவனாது வேண்டாம்டா. நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருக்க நிறைய பேர் கடிச்சு கொட்டுறாங்கடா நம்மள. இந்த அளவுக்கு ஐட்டமா கொஞ்சம் பாடியா இருப்பான். ஓ ஜிம்பாடி பாடி வேற. அழகா. எப்பா சத்தியமா நான் அவனை பார்க்கலடா. சீனா இருந்தான். அவனா பாத்துக்க. அவங்கிட்ட தான் கொடுத்திருக்கான். நீ அடிக்க முடியாது. ஐயா மெமரிஸ்ல நான் பஞ்சதை தான் நான் சொல்றேன். இவெல்லாம் இப்படி எழுதிப்பான்னு எனக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா சொல்லு. ஃபேஷன் ஷோ முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? அவனே எத்தனை நாள் கழிச்சு அவனே மறந்துட்டான். அத இன்னைக்கு ஏதோ எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப நேரம் உள்ள இருந்ததுனால அவனுக்கு ஞாபகம் வந்துருக்கு. ராவல வச்சிருந்தேன் நான் பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்காக. அம்மா எனக்கு தெரியாது. ராம் உனக்கு இன்ஸ்டால எது மெசேஜ் வரல, யூடியூப்ல எது மெசேஜ் வரல. நீ உனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அந்த ராம் எவன்டா அவன்? அவன் போன் நம்பர் எது கொடுத்தானா? உங்களுக்கு வரேன்றான். உங்களுக்கு வரேன்றானே. எங்க அதான் எங்க வர? இங்க எனக்கு தெரியாது. அவன் தான் வருவான். எனக்கு யாராவது இன்ஸ்டால யூடியூப்ல ராம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து காட்டுறேன். எனக்கு சத்தியமா தெரியாது. இது எவனோ வேணும்னே பண்றாங்க. ரொம்ப தப்பு இது. வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஃபேன்ஸ்லாம் இருக்க கூடாது. மதன கள்ளத்துக்கு போட்டு கொன்றுனாருக்கு எழுதிருக்காங்க. அப்ப எவனோ வேணும்னே தான் எழுதிருக்காங்க. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச பக்கிங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு. நீ நம்ம சமி சமயம் காலைல கூட ஒரு நம்ம எழுதி போட்டு கொன்று. சத்தியமா எனக்கு எழுதிருக்கா மாதிரி சிரிப்பு. ஏங்க சிரிக்கிறீங்க? மனசு வருத்தத்துல இருக்கா சிரிக்கிறீங்க? சிரிப்பா இருக்குல்ல?
ஆல்ரெடி உன் மனசுல உள்ளதெல்லாம் எழுதிருக்காங்க. அப்ப என் மனசுல ராம் உனக்கு வேணும்னு இல்ல, பொதுவாவே ராம விடு கழுதைய. என்ன வேணும்னு எனக்கு புரியல. கழுத்துக்கு போடணும்னுங்கிற கழுத்துக்கு போட்டு கொல்லணும்னு நான் கொண்டுறேன். நான் போய் சிரிச்சுட்டு போனீங்க. இல்ல அப்படியே காஃபில ரசத்தை வச்சு குடுன்னு சொன்னாங்க. காஃபில ரசத்தை வச்சு கொடுத்தா ஐடியா பே கண்டுபிடிக்கிறாங்க ஜி. இல்ல சோத்துல ரசத்தை வச்சு குடு. வெல் காபி குடிச்சா லியோ ஒரு வாய் கொடுத்துருங்க. அப்படி சாப்பிட்டது தெரிஞ்சு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. சொல்லு. லியோக்கு ஒரு வாய் அப்படியே நடிப்ப போடாத. நடிப்ப போடாத. நீ ஒரு நாள் செஞ்சவ தானே. நீ ஒரு நாள் செஞ்சவ தானே. ஒரு நாள் பேதி மாத்திரை கொடுத்தவ தானே நீ. பாட்டு அது நீ பேசுனனால தான். இவங்க பேச்செல்லாம் கேட்டு கிடையாது. ஒரு மடக்கு குடி பாப்போம். ஏன் நான் குடிக்கணும்? டீல கலப்பி இதெல்லாம் கலக்கி நீ இதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு டர் ஆகுது. என்ன டர் ஆகுது உனக்கு? அப்ப அவ்வளவுதான். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதே என் மேல இருக்க நம்பிக்கை உனக்கு அவ்வளவுதான் சொல்லு. சே ஏன் சந்தேகப்படுற? டேய் கள்ளத்துக்கு போட்டு கொண்டானே போறாடாவா? ஏன் ஒரு காதல் பண்ணி சந்தேகப்படல. ஒருத்தன் எழுதிருக்கானா அப்படி திட்டுவாள் எல்லாரும் திட்டி இருக்கணுமேவ. திட்டாம பல்ல போட்டுக்கிட்டு கதவு ஒளியில நானு என் கையால இருந்து வாங்கி நான் அங்கேயே பார்த்து இதை படிச்சு கிழிச்சு போறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆயிருக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வீடு வரையும் வந்திருக்குன்னா அது நான் கொண்டு வரல. அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. யாரு அவனை வேற இப்படி பயமுறுத்துற சொல்லு. வீடு வரைக்கும் வந்திருக்கு. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ தான் புரிஞ்சுக்கணும். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இத நம்பல. நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா இத நான் நம்பல. எவனோ 1000 பேர் ஃபேன்ஸ் இருப்பான் பேசிட்டு போட்டோம். கள்ளது யோட்டி எழுதிருக்காம சிரிக்காதீங்க. ஏன் சிரிக்காதீங்க? இவன் it's not a matter எனக்கு. not a matter எனக்கு. நான் நம்பல. 1000 பேர் ஃபேன்ஸ் இருக்கதான் செய்வாங்க. குடும்பத்தை குந்தக்கடு வாக்குறதுக்கு எல்லாம் வருவாங்க தான். குந்தாலியாட்ட வருவாங்க. அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேக்குற? அப்புறம் எதுக்கு என்ன சந்தேகப்படுற? ச்சே அசிங்கமா இருக்கியா? கேவலமா இல்ல? 3 வருஷம் என்னோட குப்பை ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சந்தேகப்படுற. என்ன பார்த்தா எல்லாரையும் பார்த்து கண்ணாலே பேசுற மாதிரி இருக்குது. வாயை திறந்து கூட எனக்கு கலப்பியா தெரியாது. அசிங்கமா திட்ட சொல்றியா? கழுவு சொல்றியா? கேப்பேன். அது கேட்டேன்னு கேக்குறியா? நான் கேப்பேன். ஆமா நான் கேட்டேன்னு சொல்றேன். ட்ரெஸ் கோட்டா என்ன? என்னமோ எவ்வளோ நேரத்துல வந்து குத்துறதுக்கு எப்படி தகதகதகதகன்னு ஆடுறீ? என்னமோ நெருப்புல குதிச்சதுமோ கண்ணைக்கு மாதிரியே. என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? எப்படி நான் தப்பு செஞ்சாலும் நீ இப்படிதான் பேசுவ, நீ தப்பு செஞ்சாலும் நான் இப்படிதான் பேசுவியா நீ? நான் தப்பு பண்ணவே இல்ல. நான் தப்பு பண்ணா கைய கட்டி இப்ப சரிப்பா சரிப்பா இது எனக்கு தான் வந்துச்சு. நான் சொல்றேன் நைட் தூங்கும்போது ஹெல்மெட் போட்டு தூங்கு. சரி அதான் நினைக்கிறேன். அதான் கரெக்ட். சேஃப்டியா தான். அதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். சே ஒரு பொம்பளை ஏன் அப்படி நீ சந்தேகப்படுற? பொண்ணு தானே. 2 பேரும் கொண்டாலும் கொண்டுருவீங்க நீ. என்ன அப்படி சொல்றாரு அவரு? நீ அப்படிதான் நக்கலா பேசிட்டு இருக்க. இது நான் சந்தேகப்பட்டு கேட்கல. கள்ளத்துக்கு போடுறான்னு இங்க போய் பல்ல போட்டு கிடக்க. இவன் என்னன்னாக்க கள்ளத்துக்கு போட்டு கொண்டிருக்காங்கிறான். நான் படிச்சதுக்குதான் அவன் சொன்னதுக்குதான் நான் திருச்சேன். நான் படிச்சாயா? படிச்சதை நான் சொல்றேன் அவ்வளவுதான். அவன் அது டைரக்டா படிச்சிருக்கான் பாரு. மத்தன இன்ஸ்டாகிராம்லாம் நீ இனிமே யூஸ் பண்ணாத. நான் பாத்துக்கிறேன். சரிப்பா நான் வரவே இல்ல. நான் வீடியோவே பண்ணல. நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணல, யூடியூப் யூஸ் பண்ணல, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. போதுமா? இந்த மாதிரி மனசை மாத்தி ஒரு குடும்பத்தை நல்லா இருக்கிற குடும்பத்தை அது எவ்வளவு பேரா கணக்குல எழுதிருக்கான். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஏதோ மருந்து வாங்கிருப்பானாட்டு இருக்கு. இதுக்குள்ள இல்ல இதுக்குள்ள இருந்துச்சா? 10 இருக்கும் 10 இருக்காது. ஆமா 10 இருக்காது. இந்த மருந்து வாங்கிருப்பானாட்டு இருக்கு. அவசரத்துல எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எங்க பாருங்க ஐயா, ஃபர்ஸ்ட் நான் வாங்கும்போது இப்படி ஒட்டி இருந்துச்சு. நான் ஏதோ போட்டு ஒட்டி வச்சிருந்தான். இப்படி வச்சு இது கொடுத்தான். இப்படிதான் கொடுத்தான்ட்ட. சரி நான் ஏதோ கவரா இருக்கு. அவங்கிட்ட கொடுக்கும்போது கூட அவன் அந்த லெட்டர் எழுதுறது தெரியாம இருந்து குடுக்குறான் பாரு. காரை வாங்கி நம்ம கால் இது ஆக்சிலேட்டர் வந்து அதுக்கு கீழே வச்சிட்டேன். சரி இது தெரியக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்துல வச்சிருக்கேன். என்ன கிட்ட ஆமாயா தொலையா என்ன இருக்குன்னு பாப்போம். நானும் ஆர்வமா இருக்கு ரொம்ப நேரமா. ராமு நோமுன்ட்டு வந்துடுறாங்க நல்லா. அடுத்தவங்க நல்லா இருந்தாலும் பிடிக்காதாட்டு. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கலே வந்துடுறாங்க. ரிப்பன் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. நான் கார்ல ஒட்டி வச்சுப்பேன். ஏன் சீட்டு வயிற்றுல இருக்க வந்து ஐயோ பாத்து பிரியா அது பிச்சிராதையா. உனக்கே வலிக்குதா? கார்ல எங்க பாரு அது அழகா இருக்குது. நாங்க கார்ல ஃப்ரண்ட்ல ஒட்டுவல்ல.
ஓ நீ வீடியோ பண்றதுக்கு இதெல்லாம் வேற கொடுத்துருக்கான் அவனுக்கு. சரி இதுக்குள்ள அப்பதான் நல்லா பளிச்சு லைட்லாம் இருக்க மாட்டிருக்கு. லைட் இப்படி போட்டு நல்லா வீடியோ பண்றதுக்கு. அதை ஓபன் பண்ணுங்க. நானும் உங்களை மாதிரி தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். எப்படி திவ்யா உனக்கு தெரியாம இருக்கும் எல்லாமே. இதுல இப்படி எழுதிருக்கானே திவ்யா, கலதைக்கு போட்டு கொன்றுங்கிற அளவுக்கு எழுதிருக்கானே. படிக்காத அமைதியா அறியாது சொல்லாது, எனக்கு சிரிப்பு வருது. கல்லது கொன்று என்னையா பேப்பருக்குள்ள இன்னொரு பேப்பரா, அதுக்குள்ள இன்னொரு பேப்பரா? திவ்யா இது கூட நான் படிக்கிறேன். ஐ லவ் யூ டி. திவ்யா டியர், திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் லவ் யூ. லைஃப்ல சந்தோஷமா இருங்க. நீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி உங்களை நான் பார்க்குறேன். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. குழந்தை மாதிரி பாக்குறாங்களாமே. நாங்களாம் அவனை எருமையாட்ட பாக்குறோமா? அவன் தான் அவனை குழந்தையாட்ட பாக்குறானா? சீக்கிரமா கொண்டுருங்க. இப்போ பாரியா சத்துக்காரியா அண்ணாவை சீக்கிரமா கொண்டுருங்க. ஐயோ சிவசிவா, என்னை கொல்ற சொல்றான் திவ்யா. அவன் என்னை போட்டு தள்ளிட்டு உங்க ஜாலியா உங்க இருக்கலாம் பாக்குறான். அம்பளம் விட்டுருக்கான் அவன். பை யுவர் டியர் லவர். புள்ளி வச்சு இதெல்லாம் போட்டிருக்கான். ஸ்மைலி ஆர்ட் போட்டு அம்பு. என்ன திவ்யா இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான வெறிகுண்ட ஃபேன்ஸ் எனக்கு நான் பார்த்ததே இல்லையே. நானே பார்த்தது இல்லை, இப்பதான் பாக்குறேன். இப்படி காதல் எப்படி இன்னொருத்த பொண்டாட்டிய வந்து மலருது அவங்களுக்கு காதல். அவங்களதான் கேட்கணும், என்னைய கேட்டா எச்சங்களா இருக்காங்க. மலர்ந்துட்டு பின்னாடி இந்த மாதிரி தான் நிறைய குடும்பத்துக்கு எடுக்கிறதாட்டு இருக்கு. ஏதோ ஃபேன்ஸ்னா அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா, அக்கா எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்கலாம். மதனை போட்டு தள்ளிரு, மதனை கொன்று, எப்ப கொல்லுவன் முதல்னு கேட்டிருக்கான். என்ன சொல்றது அவங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு உனக்கு தெரியாது இல்லையா? ஆனா அவன் மனசுல ராம்னு ஒரு எழுது பதிஞ்சிருக்கும். அவங்களே ஒரு பச்சை குழந்தை, அவங்களுக்கு என்ன தெரியும்? புரியல. ராம்னு ஒரு விஷயம் உனக்கு பதியுது. இந்த மாதிரி ஒரு 10 வந்ததுனாக்கா அப்படித்தான் குடும்ப பொண்ணுங்கெல்லாம் கெடுக்கிறது. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் 11 நினைச்சுன்னா உங்க கூட நான் வாழ்ந்திருக்கவே மாட்டேன், உங்க கூட குப்பு கொட்டி இருக்க மாட்டேன். சரியா? இது ஒரு பெரிய இது கிடையாது என் மனசுல பதியறதுக்கு. தோடு தோடு அனுப்பிச்சிருக்காரு. இது என்னது? இந்த பெஞ்சிமிக்கு கமல் டப்பா வேறையா இருக்கு, பொருள் வேறையா இருக்கு. அது டிஃபரெண்டா இருக்கு. என்னது இது? தோடெல்லாம் உனக்கு வாங்கி பாக்ஸ் வெயிட்டா இருக்கு. தோடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். பாக்ஸ் வெயிட்டா இருக்கு. எனக்கு தெரியாது. என்ன தெரியாது உனக்கு? எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? நான் வாங்கல. என்ன தெரியாது? அவன் பக்கமா எழுதி வச்சிருக்கானே. அவன் பக்கமா எழுதி வச்சிருக்கான். நான் நடுவர். நான் இங்க சொல்றது இல்ல. அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும்? ராம் நான் கண்ணாலே பேசுனேங்கிறானே. கண்ணாலே தான் அவன்கிட்ட பேசிருக்கானே. அவங்க எழுதி கண்ணை அப்படியே நோண்டிட்டான் உன் கண்ணை. சிங்கிள் கொஞ்சம் அழுக்கு இருக்காது, கொஞ்சம் நோண்டிட்டு வாங்க. சொல்றதே கேட்க மாட்டேறியா நீனு? நீ வேற வாங்கிட்டு வந்திருக்க பாராத. அறிவில்ல உனக்கு? ஐயோ அவன் கொடுத்தாயா? நான் என்ன தெரியுது. நல்லா கொட்டை எடுத்து கொடுத்தவளா விட்டுட்டு கொட்டை இடத்துல போட்டிருக்கானே. கொட்டை இடத்துல லவ் யூன்னு அழகுற அடியில அதை பார்த்து கூட அவன் அடிக்க முடியும். அவனுக்கு என்னங்க அவர் சும்மா மெண்டல் தரமா பேசிட்டு இருக்காரு. தோடு ஏன் தோடு வாங்கி கொடுத்தா நீ கவுந்துரும் நினைப்பான் அவனுக்கு. தெரியாம இருக்கும். எப்படி தெரியாம இருக்கும்? எப்படி தெரியாம இருக்கும்? தெரியாதுன்னா தெரியாது. சரி அவனோ ஒருத்தன் எழுதுனதை பார்த்து இவங்க அடிக்கிறீங்க. மனசாச்சே இல்ல, இதெல்லாம் கொடுமை இல்ல. மகளிர் போலீஸ்ட பொறுத்து கொள்ளுங்க. மகளிர் அந்த கண்ணுலே பேசிருக்கடா. இந்த கண்ணு அப்படி இப்படி விட்டு நோண்டி அவன் இங்க இப்ப கூட கண்ணுல பேசுறாங்க பாருங்க. உள்ள விட்டு இப்படி எடுத்துருவோமா? கண்ணுல பேசுறியா நீ? கண்ணுல பேசுவியா? கண்ணுல பேசுவியா நீ? கண்ணு கமலஹாசன் பிக் பாஸ்ல அப்படி கேட்பாரு, அந்த மாதிரி கேட்கறியா? நோண்டி எடுத்து நீ சிலுக்குள் எடுத்துவாடா. சிலுக்குள் எடுத்துவாடா. ஜல்லிக்கரண்டி எடுத்துவா. எத்தனை வந்து குறா என்ன கேக்குறா? சும்மா இல்ல. உன் ஆக்சன் என்கிட்ட போடாத. உன் ஆக்சன் என்கிட்ட போடாத. தோடு வாங்கி கொடுத்துருக்கான். இதெல்லாம் கிளிப்ஸ் வேற. இல்ல நீ இந்த அமுல் பேபிங்கப்பா கிங்கினி மகனிக்கு. அமுல் பேபியா நீ? கிங்கினி மகனி தெரியறதுக்கு கிளிப்ஸ் இந்த இப்படி குத்துவாங்களே. இந்த கிளிப் எங்க போடுவாங்க? இந்த கிளிப் வந்து கடையில கிடைக்கவே கிடைக்காது. இந்த கிளிப் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அப்படிதான். அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரிஞ்ச அப்ப வந்து சேட்டிங் போயிருக்கு. அவரை விடுங்க. இன்ஸ்டாகிராம்ல சேட்டிங் போயிருக்கு. கிளிப் வாங்கிட்டு வா, தோடு வாங்கிட்டு வா. நான் இந்த மாதிரி குட்டியா கிளிப் எல்லாம் பார்த்ததே இல்லையே. பாங்க போய் சொன்ன கொடுப்பா. இந்த மாதிரி குட்டியா கிளிப் எல்லாம் பார்த்தது இல்லை. எப்படி அது?
ஏய் ஜட போடுங்க. என்ன மாதிரி இந்த இந்த ஸ்கூல் படிக்கும் போது என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயா ஒரு நிமிஷம் செத்து நேரம் டவுட் மட்டும் கிளியர் பண்ணிட்டு நான் அப்படி பேரையா இந்த ஸ்கூல் படிப்பாங்களே இந்த பொண்ணு குட்டி இந்த 3 மணி பின்னால ஸ்டேஜ்ல இருக்கும்போது பாரு என்னடா இதெல்லாம்? சரி ஓபன் பண்ணி பாப்போமா? அறிவு கட்டவளே. ஐயா செத்த நேரம் இரியா சண்டே அப்புறமா கண்டினியூ ஓபன் பண்ணலாம். பண்ணி பாக்குறேன்னா ஓபன் பண்ணி பார்க்கணுமான்னு கேட்டா ஓபன் பண்ணுடா. நீ என்ன எப்பவுமே யாராவது ஒருத்தவங்க லைவ்ல ஊன்னா கூட ஐயா வரைக்கும் அழகா இருக்கு குட்டியா. இங்க பாருங்க யாராவது எப்படி ஒருத்தவங்க லைவ்ல ஊன்னாலே இங்க போட்டு காமிங்க. இன்னைக்கு ஒருத்தர் 2 பக்கம் எழுதி இருக்கான். நீ கத்தாம இருக்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு திவ்யா. இப்படி யூஸ் பண்ணுவாங்க? என்ன திவ்யா அதை வேற போட்டு பார்த்துட்டு இருக்க? அழகா இருக்குல்ல? என்ன அதை போட்டு பார்த்துட்டு இருக்க? என்ன போட்டு போடுற? அப்படியே குத்துன்னு வச்சுக்கோ பாப்போம். ஐயா என்னையா அது நீ சண்டை போற நான் அதை நீ பாக்குறேன். இப்படி அமைதியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல திவ்யா. லைவ் நான் எத்தனையோ லைவ்ல பார்த்துட்டு யாராவது ஊன்னாலே கத்துவேன். இப்போ ஒருத்தர் 2 பேரா இந்த பேரா எழுதி இந்த பேரா எழுதியிருக்கான். அப்புறம் நான் இங்க எழுதியிருக்கான். என்ன கதை? அமைதியா இருக்கியே நெத்தாட்டம். நீ இனிமே எதுவும் பண்ண வேணாம். நீ போய் ராமோட வாழு. அதான் உனக்கு ஆசை. போ. நான் அப்படியே சாமி யார்ட்ட போறேன். அதான உனக்கு ஆசை. பச்சை வச்சுக்க. என்ன கழட்டி உள்ளானே இது இப்ப காரணம். அவன் கள்ளத்துக்கு போட்டு கொள்ளாருடா. அங்க போய்ங்கற அவன் எழுதுனதுக்கு நான் சிரிக்கிறேன். ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? ஏன் கள்ளத்துக்கு போட்டு கொள்ளுவோம் அவன் எழுதி வச்சிருக்கான். அந்த பிள்ளை அங்க போய் உட்காந்துட்டு இப்படியா அப்படிங்குது. நீ படிச்சது தாண்டா நான் சிரிச்சேன். அவன் சொன்ன டோனுக்காக தான் நான் சிரிச்சேன். அவன் டோன் எழுதுறான். என்னது கள்ளத்துக்கு போட்டு கொன்றணுமா அப்படிதான் படிச்சான். அதெல்லாம் படிக்கும்போது கள்ளத்துக்கு போட்டு கொன்றணுமாச்சு அப்பலாம் படிச்சான். அவன் சொல்லும்போது அப்படி சொன்னான். அவன் வாயால சொன்னான். அவன் டோன் எப்படி இருக்கு? அது நீங்க என்ன இங்க என்ன நடந்துட்டு இருக்காருன்னு நீ ஏன் இப்படி கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க? இந்த டீ ஒரு மடக்கு கூடிய எனக்கு டென்ஷன் வருது. அதை குடிக்க மாட்டேன் குடியாது. கஷ்ட கலந்து வச்சிருப்ப நீங்க சொல்ல முடியாது. என்னங்க வேற கிளிப்பு போட்டு வரீங்க? அவ்வளவு நம்பிக்கை இல்லை அப்படின்னா துணூறு எடுத்து பூசி அப்புறம் காலெல்லாம் விடுறாங்க. துணூறு எடுத்து பூசணுமா? காலில் வந்து 100 ரூபாய் காசு கொடுக்கணும். 100 ரூபா தான் கொடுக்கணும் இல்ல. சரி 500 ரூபாய் கொடுங்க. 15 கூட கொடுக்கலாம். ஏன் டக்குனு வாங்க காசு கொடுக்க போறாங்க? ராமுன்னு தெரியலையே எனக்கு வெறி வருதே. 500 ரூபாய் காசு கொடுக்க போறாங்க. யார் அந்த ராமன்? நான் சொல்றேன் வா. அவர் வந்து ஸ்ரீராம். அப்ப நீ ஏற்கனவே பேசி இருந்திருக்க ராம் கிட்ட. சரி அதான் நான் பேசிருக்கேன். நான் பழகி. ஏன் இங்க நீ வந்திருக்கானா? ஆமா வந்திருக்கானா ப்ரோ நில்லு அங்க பாரு. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வச்சிருக்காங்க. அங்க பாரு சாமி பூஜை. இந்த இதுக்கு முன்னாடி வந்துருக்காரு. This is the prank. ஸ்கிரீனிங் முன்னாடி வந்துருக்காரு. ஏன்கா ஸ்ரீராம்னா வந்து சுவாமிஜி அவர்கள். ஸ்ரீராம் பிராங்க்கு எப்படி இதெல்லாம் எழுதி இருப்பாங்க? This is prank. சத்தியமாவே prank. இல்லையே உன் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியுமே. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட போடாத பிராங்க்னு. நான் எழுதி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? உன் ஹேண்ட் ரைட்டிங் என்னன்னு நான் 9 வருஷமா ஃப்ரெண்டா இருந்து 3 வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் வேற எக்ஸ்ட்ரா. அப்போ 9 10 11 12 வருஷம். சத்தியமாவே இது prank தான். இது ஒரு பையன் கொடுத்தான் தான். இது வந்து நம்ம ஃபேன் தான் அந்த பையன். அன்னைக்கு நம்ம லைவ் போடும்போது கடலூர்ல இருந்து நான் உங்களை பார்க்க வரேன். உங்க ஃபேஷன் ஷோக்கு நான் கண்டிப்பா வருவேன் அண்ணா அக்கான்னு சொன்னால அவன் கொடுத்த கிஃப்ட் தான் இது. ஆனா அது அவர் அப்படி ஸ்டேஜ்ல இருக்கும் மயக்கம் போட்டு விழுந்தான். மயக்கம் போட்டு என்ன பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்தான். ரொம்ப நர்வஸ் ஆனா நான் சொன்னேன்ல அந்த பையன் கொடுத்ததுதான் இது. இதுல அவன் படிச்ச எதுவுமே இதுல எழுதல. அவர் அது என்ன எழுதிருக்காருன்னா ஹாய் திவ்யா அக்கா, இது உங்களுக்கு நாமை சவுண்டா படி பாசமான gift. இது உங்களுக்கு பாசமான gift. ஹாய் திவ்யா அக்கா, இது உங்களுக்கு தான் மை பாசமான gift. கடலூர்ல இருந்து ட்ரெயின்ல மாம்பழம் இறங்கி உங்களுக்காக gift வாங்கி இங்க இருந்து லோக்கல் ட்ரெயின்ல எக்மோர்ல இறங்கி உங்களை பார்க்க வந்தேன். இட்ஸ் மீ ஜேடி. ஐ எம் யுவர் பிக் ஃபேன். ஸ்டார்டிங்ல இருந்து உங்க வீடியோ பார்க்குறேன். சூப்பரா இருக்கும் உங்க டான்ஸ். நீங்க அண்ணா ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க. லைஃப் லாங் அவங்க கூட இருங்க ப்ளீஸ் அக்கா. யூ ஆர் ஜிம்.
எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் போல்டா இருங்க அக்கா. எனக்கு அப்பா அம்மா இல்ல, ஐ எம் சிங்கிள். மனசு ஃபுல்லா அவ்வளோ வலி. எனக்காக வீடியோல லவ் ஃபெயிலியர் ஆன பசங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க. ஊர்ல இருந்து வந்த பேப்பர் எடுக்க மறந்துட்டேன், சாரி அக்கா. இதுல எழுதி இருக்கேன்னு கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு என் கிஃப்ட் பிடிக்கும்னு நம்புறேன். வீடியோலாம் நிறைய போடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அக்கா அண்ணா. அக்கா உங்க தீவிர விசிறி நான். லவ் யூ சோ மச். உங்களை பார்க்க நான் 2:30 இருந்து வெயிட் பண்ணேன் அக்கா. ஒரு காரா வர்றப்போ இதையும் பார்த்து வெயிட் பண்ண. இல்ல அக்கா, இந்த சிச்சுவேஷன் வந்தாலும் போல்டா இருங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளி. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அக்கா அண்ணா. அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க லைஃப்ல பெரிய ஆளா வரணும் அண்ணா. இப்படிக்கு உங்கள் விசிறி ஜேடி ஏ அர்ஜுன். அப்புறம் இதுல நான் என்ன எழுதிருக்கேன்னா, திவ்யா அக்கா திஸ் இஸ் ஃபார் யூ. சவுண்டா திஸ் இஸ் ஃபார் யூ. திவ்யா அக்கா லைஃப்ல ஹாப்பியா இருங்க. நீங்க ஒரு அது என்ன போல்டு லேடி. அண்ணாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு தான் இதுல எழுதிருக்கு. எக்ஸ்ட்ரா பிட்டிங்களா நான் எழுதுறது. எனக்கு இங்கிலீஷ் தெரியல, ஒரே காரணத்துக்காக நீ இப்போ ஊட்டி இருக்க. இது நானே எழுதுனது. இப்போ ராம் நீ தான் கேரக்டர். நான் தான் ராம். இது நான் தான் எழுதுனேன் गाइस. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். இது உண்மையாவே இந்த gift எனக்கு ஒரு ஃபேன் தான் கொடுத்தான். அது நான் இந்த gift இப்பதான் பாக்குறேன். நானே இப்பதான் பாக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படி சொல்லலாம், ஃபேன் சொல்லக்கூடாது. உண்மையாவே இது ஒரு பையன் தான் கொடுத்தா. he is a transman. அவன் கடலூர்ல இருந்து ஃபேஷன் ஷோவுக்கு வந்தான். என்னையும் மாமாவையும் பார்க்கறதுக்காகவே வந்திருக்கான். இதுல அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான், 2:30 இருந்து ஒரு காரா பார்த்து நீங்க தானே வெயிட் பண்ணியிருக்கேன். எனக்கு அங்கேருந்து நான் வந்ததுனால எனக்கு பேப்பர் கூட கிடைக்கல, கோச்சுக்காதீங்க இதுல எழுதியிருக்கேன் அப்படின்னு கூட எழுதியிருக்கான். இதுதான் அவனோட கிஃப்ட் எனக்கு. நான் இன்ன வரைக்குமே இது பிரிக்காம வச்சிருந்தேன். மேபி என்னவோ இந்த பிராண்டுக்காக இது எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஜெடி தேங்க்யூ ஸோ மச். ரியலி லவ் யூடா தம்பி. அண்ணாவை எப்பவுமே சேஃபாக நான் பார்த்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபேஷன் ஷோ. ஓகே, இது பிராங்கா இல்ல வாழ்த்துக்கள்? ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் ராமலாம் பொய், எல்லாமே ஜாலியா இருக்கலாம். கலந்துக்கு போட்டு கொல்லப்பட்டேன். அது நான் விட்ட விட்டுல. உண்மையாவே அதுல எழுதிருக்க எதுவுமே அவன் படிக்கல. ஆமா, இங்கிலீஷ் தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் இதுல எழுதினது திவ்யா அக்கா அப்படின்னு அக்காவை தூக்கிட்டேன், டியரை மட்டும் வச்சிட்டேன். டியரை போட்டேன். இந்த பிராங்க் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிச்சு. அதை தாண்டி கொஞ்சம் கோவமா இருக்கு. நான் தான் இரிட்டேட் பண்ணது. மைக் எங்க? மைக் கொடுதுயா? அங்கதான் இருக்கு. கருப்பா இருக்கனால ஒண்ணும் தெரியல. நான் தான் ஆக்குனேன் இரிட்டேட். ஆமா, செம்ம இரிட்டேட் ஆனிச்சு. அவனோட படிச்ச அந்த வார்த்தைகள் தான் உனக்கு இரிட்டேட். நிஜமாவே ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன். ஏன்னா இப்படி எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் கூர்வையா படிக்க தெரியாது. இதுல வேற இப்படி இருக்கிறதுனால. அவன் பேர் என்ன? அர்ஜுன் ஜேடி மாஸ்டர். அர்ஜுன் ஜேடி தம்பி, அவன் ஆக்சுவலி பார்த்தேன். அதாவது அவன் எப்படின்னாக்க, நான் ஸ்டேஜை விட்டு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு கீழே இறங்கினோடனே திவ்யா சொன்னா, அருண் தான் சொன்னா. திவ்யா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருண் தான், ஜி இந்த மாதிரி ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களோன்னா, என்னடா யாரோ தெரியல, யாரோ மயக்கம் போட்டு விழுந்துருப்பாங்களான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கு என்னடா இப்போ ஜி ஐயா உங்களை பார்த்தோன்னே பதட்டத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி சாப்பிடாம வந்திருப்பானான் இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி நான் எங்களை பார்த்து அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன். அதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 2:30 வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னான்னு சொன்னீங்க. இது எங்கன்னே தெரியல. 2:30 வந்திருக்கான். 2:30 ஒரு காரம் வந்து வீட்டில் போய் படிங்க. வீட்டில் போய் படிங்கன்னு சொன்னான். அந்த கிஃப்ட்டை தான் நான் இப்படி கேனையாட்டும் இவன் வந்து என்னை ப்ராங்க் பண்ணியிருக்கா. நானும் ஏமாந்துட்டேன். ஸோ அர்ஜுன் தேங்க்ஸ்ரா, லவ் யூ லாட்ஸ். எனக்காக அங்கேருந்து வந்த அன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டேன் வீட்டுக்கு. நீ வந்து அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சேஃபாக போயிட்டியா என்ன இதுன்னு? ஏன்னா நம்பர் கூட வாங்கலை. நம்பர் வாங்கினியா தெரில. நம்பர் கூட வாங்கலை, ஏன்னா நீனும் கொடுக்கல. லாஸ்ட்டில் தான் எனக்கே தெரியும் நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு. நான் அங்கே யாரோ சரி தெரிஞ்சவங்க இருப்பாங்க போல, சரி வந்திருப்பாங்க போல, அந்த விதத்தில் நம்மளை பார்க்க வராங்க போல நினச்சேன். லாஸ்ட்டில் யார் எடுத்துகிட்டு வரேன், உங்களை பார்க்க தான் வந்தேன். அடா இது இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கே.
அவங்க நம்மள பாத்துட்டாங்கவே அங்க இருந்து வந்தோம். அது எனக்கு தெரியல, லாஸ்டா தான் தெரியும். இருந்திருந்தா நான் பக்கத்துல இருந்திருப்பேன் கூட வச்சு. ஏன் அவர் ஏதோ ஒருத்தவங்க கூட இருந்தாங்க, சரி நானும் விட்டேன் கண்டுக்காம. அர்ஜுன் ரியலி சோ நைஸ், நல்லா இருக்கு. தேங்க் யூ so much. அர்ஜுன் லவ் யூ, தேங்க்ஸ்டா தம்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்காக வந்ததுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வந்து அன்னைக்கு நீனும் என்கிட்ட நம்பர் கேட்கல, நம்ம ஃபோட்டோ அந்த பேசின கான்வர்சேஷன்லேயே விட்டோம். சேஃபாக போயிட்டியா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணு. அண்ட் லவ் யூ லாட்ஸ் எனக்காக வந்ததுக்கு. அண்ட் இவ்வளோ பெரிய விஷயம் நீ எழுதி கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. எங்கே இருந்தாலும் சேஃபாக இரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு நீயுமே. மூவ் ஆன், நம்ம சேஞ்ச் ஆனால் சும்மா மாறணும் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை மைண்டில் வச்சுக்கோ. நேராக பாதையில் போ. யார் 1000 பேர் தடங்களாக நமக்கு வருவாங்க, அதெல்லாம் தாண்டி மிதித்து மேலே போய்கிட்டே இருக்கணும். சும்மா என் அண்ணன் வாயால் கூப்பிட்டா பத்தாது. என் தம்பின்னா என்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஓகேவா? இருக்கிற இடத்துல நேர்மையாரு, உண்மையாரு. ஓகே, பிராங்க் எப்படி இருந்துன்னு சொல்லு. பயங்கரமாக இருந்துச்சு. பிராங்க் எப்படி இருந்துச்சு? தரமான சம்பவம். இது தான் ஹைலைட்டு. இடையில விட்டு அதை எழுதவே இல்லை, ஆனால் நீ போட்ட பத்தியா பிட்டு அம்மா ஹெல்ப் பண்ணுனாங்க. சரி நான் பண்ற ஹெல்ப் அதுக்கு இப்படி எழுப்ப கள்ளத்துக்கு போட்டு கொள்ளு. நான் இன்ட்ரெஸ்டா கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். பக்கத்துல நின்று அருண் இது அது அதுன்னாங்க. எனக்கு என்னன்னே தெரியல, இன்ட்ரெஸ்டா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று சொன்னாங்க, அருண் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி அப்படின்னாங்க. சரி எவ்வளவு பிரச்சனை பார்த்துக்கலாம் முடிச்சுட்டு வந்தேன். என்ன பண்ணுனேன், அது ஆரம்பிக்க போகுதா, டி போட்டுட்டான்டா வந்துருவான்டா இப்ப போந்து கேக்குற அப்படின்னாங்க. சரி விட இப்ப பாருங்க தெரிய வரும்னு சொல்லிட்டு நான் வீடியோல கோவித் ஃப்ளோடா இவன் வார்த்தையில அத்தி விட்டான் பாரு. கோவித் ஃப்ளோ எனக்கு அப்படியே எனக்கு சீரியஸா சத்தியமா மைண்ட் செட் என்னாச்சு? ஃபேஷன் ஷோல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேஜ்ல இருந்தோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது புரிஞ்ச விஷயம்னா, அருண் இந்த மாதிரி போயிட்டான் வா வந்தோன்னே வந்துரு அப்படின்னாங்க. நான் என்ன சிட்டு போடு பேசியிருப்பாளோ, ராம் வேற கண்ணால பேசுறேன்னு சொல்லி அங்க படிச்சானே இவன் அப்படின்னு தோணும் போது டக்குன்னு வந்து இன்ஃப்ளூயன்சருக்குலாம் நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. நிறைய இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. நல்லா இருக்கிற குடும்பத்துல வந்து போய் கும்மி அடிச்சு விட்டு குந்தக்கடவு பண்ணி குடும்பத்தை பிரிச்சு விட்டு அவங்க ஒரு பக்கம் போவாங்க, இவங்க ஒரு பக்கம் போவாங்க. ஸோ டக்குன்னு எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே எவனோ ஒருத்தன் பிரிக்கிறதுக்கு இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த தோடு இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டேன் கொஞ்சம். புரியுது, நீங்க இந்த விளாக்ல களி ஊத்துவீங்க, எப்படி மதன் நீங்க நம்புனீங்க அப்படின்னு சொல்லி களி ஊத்துவீங்க. ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஒருத்தன் கள்ளத்துக்கு போட்டு கொன்று அப்படின்னு சொல்லி உங்க பொண்டாட்டிக்கு வந்து ஒருத்தன் லெட்டர் அனுப்பிச்சிருந்தான்னா யாருக்கா இருந்தாலும் பொண்டாட்டி மேல கோவம் வரதான் செய்யும். அதுல வாங்கின மேல அதுக்கு மேல கோவம் வரதான் செய்யும். என்ன பண்றது? நைஸ், நன்றி நன்றி நன்றி. ஓகே गाइस, உங்ககிட்ட இந்த டாடா பை பை சொல்றது நாங்க உங்க மதன். இந்த பிராங்க் பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இதுதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்டா பாக்குற vlog-ஆ இருந்தாக்க மறக்காம ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. முடிச்சிட்டோம். ஓகே गाइस, பை 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 பை. நாங்க உங்க மதன் திவ்யா அருண் 420 உங்க லியோ. டாடா பை பை. லியோ தெரிய மாட்டான். லவ் யூ ஆல். லியோ தெரிய மாட்டான். பயங்கரம்.